அந்த காலகட்டத்தில் நான் வந்த காலகட்டத்தில் பெரிய டைரக்டர்னு பார்த்தீங்கன்னா மணிவண்ணன், இப்படி மணிரத்னம், இப்படி பெரிய பெரிய டைரக்டர்ஸ் இருந்தாங்க. அப்படியே பாரதி ராஜா, பாக்கியராஜ் இவங்களெல்லாம் தேடி அலைஞ்சிருக்கிறேன். நான் போய் ஆஃபீஸ் வாசலில் நிற்கிறது, யாரும் மதிக்க மாட்டாங்க. பார்த்தோன்னே என்னன்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி விஷயம், என்னோட லட்சியம் அப்படிங்கிறது வந்து சினிமாவில் வந்து டைரக்டர் ஆகிறது தான். இடைப்பட்ட காலங்களில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணலான்னு பார்க்குறேன் சார் அப்படின்னா. அவரும் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இங்கே வர்றவங்க எல்லாருமே அதே மோட்டிவேஷனில் தான் வராங்க, கொஞ்ச நாள் இருக்கிறாங்க ஓடிடுறாங்க. மோகன் ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்தார். அந்த ஷூட்டிங் தான் நடந்துட்டு இருந்தது. சரி மோகன்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர்கிட்ட சொன்ன, இந்த மாதிரி திரைச்சுவைங்கிற பத்திரிகையிலேருந்து வந்திருக்கேன் சார். நான் டக்குன்னு என்ன கேட்டேன்னா, சார் உங்கள் படங்கள்லாம் ஏன் சார் தொடர்ந்து ஓடுறது இல்லைன்னு கேட்டேன். எடுத்தோடனே ஃபஸ்ட்டு கேள்வியே அதுதான். பயங்கரமான டென்ஷன் ஆகிட்டார் அவர். கோபம் வந்துருச்சு, அப்படியே கண்ணுக்குன்னெல்லாம் அவருக்கு சிவந்து போச்சு அவருக்கு. திரைக்கடல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, இயக்குனர் மணிபாரதி அவர்கள். இவரை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா, இயக்குனர் மணிரத்னம், வசந்த் போன்றவர்களுடன் இணை இயக்குனராக பணியாற்றுறாங்க. நம்ம இயக்குனர் ஹரி லிங்குசாமி இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு ரூம்மேட்டு. இவர்களை பத்தி நிறைய சுவாரஸ்யமான தகவலை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார். சார் இப்போ நீங்க பல பேரோட உதவி இயக்குனராக வேலை செஞ்சிருக்கீங்க, நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க. அந்த உங்களோட முதல் படி எப்படி சார் இருந்துச்சு? முதல் படி அப்படின்னாக்கா, சினிமாவுக்குள்ளார வர்றதுக்கான முதல் படியா, இல்லை இந்த சினிமா ஆசை எப்படி எனக்குள்ளார வந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற முதல் படியா? இல்லை, சினிமா ஆசை சார். சினிமா ஆசை தான். என்னன்னா வந்து நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, படித்தது வந்து ஒரு நல்ல ஸ்கூலில் படித்தேன். அப்போ என்னென்னா, அங்கே இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களே, நம்மளை விட நல்லா வந்து ஒரு வசதியாகவும், போட்டு வர ட்ரெஸ்லேயே தெரியும் அவன் பணக்கார வீட்டு பையன் அப்படின்னு. அப்போ நம்ம ஒரு மிடில் கிளாஸ் பையனாக இருக்கும்போது நம்மளுக்கு அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு இருக்கும். இப்போ வந்து நமக்கு என்னென்னா, இப்படியெல்லாம் இருக்கிறாங்களே, ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு சூழ்நிலையிலேருந்து வந்து படிச்சுட்டு இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மனசுக்குள்ளே இருந்துட்டு இருந்தது. அப்போ தான் எனக்கு என்னென்னா, இவங்களை வந்து தாண்டி, இல்லை இவங்களை விட நம்ம வந்து இவங்க நம்மளை வந்து பிரமிப்பாக பார்க்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கும்போது தான் எனக்குள்ளார வந்து பலவிதமான ஆசைகள் வந்து உள்ளே வந்தது. என்னென்னா, ஒரு ஓவியனாக ஆயிடலாமா அப்படின்னு கொஞ்ச நாள் படம் வரைய ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து ஒரு பாடகனாக ஆயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எதுவுமே செட் ஆகலை எனக்கு. அப்புறம் தான் என்னென்னா வந்து ஒரு நாள் வந்து பாலகுமாரனோட மெர்குரி பூக்கள் நாவலை வந்து படிச்சுட்டு இருந்தேன். ஒரு நாள் எதாச்சியாக கிடச்சிது, லைப்ரரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து படித்தேன். அதை படிக்கும்போது படிக்க 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 அப்படியே நம்மளுக்குள்ளார ஒரு சில விஷயங்கள் ஊற ஆரம்பிச்சுது. அப்போ என்ன தோணுச்சுன்னா வந்து, நம்மளும் ஏன் இவர் மாதிரி கதை எழுதக்கூடாது அப்படிங்கிறது வந்து மனசுல தோண ஆரம்பிச்சிருச்சு. அந்த நாவலை படித்து முடித்தோன்னுமே டக்குன்னு மனசுக்குள்ளார வந்து ஒரு கரு உருவானுச்சு. சரி, இதை வச்சு நம்ம ஒரு சிறுகதை எழுதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிறுகதை எழுதினேன். அவசரக்காரி அப்படின்னு அந்த கதையோட பேர். அதை எழுதி என்ன செஞ்சேன்னா, அங்கே நாகப்பட்டினத்தில், சொந்த ஊர் நாகப்பட்டினம், அந்த நாகப்பட்டினத்தில் வந்து தம்பிராஜான்னு ஒருத்தர் வந்து அணையா ஜோதி அப்படின்னு சொல்லி ஒரு கையெழுத்து பிரதி நடத்திட்டு இருந்தார். அவர்கிட்ட கொண்டு போய் இந்த கதையை கொடுத்தோன்னு வாங்கி படித்து பார்த்தாரு. நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுமாதம் வந்து அந்த கையெழுத்து பிரதியில் வந்து அதை பிரசுரம் பண்ணார். அப்போ எனக்கு என்னென்னா, அப்போ வந்து நாகை பொன்னி அப்படிங்கிற பேரில் தான் நான் எழுத ஆரம்பித்தேன். நாகை பொன்னி? ஆமாம், சொந்த ஊர் வந்து நாகப்பட்டினம். வீட்டில் வந்து எனக்கு வந்து பொன்னி உழவன் ஒரு பேர் உண்டு. ஏன்னா வந்து எங்கள் குலதெய்வம் வந்து பொன்னியம்மன், அதனால் வீட்டில் பொன்னி உழவன். என்னுடைய சொந்த பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து முத்தமிழ் செல்வன். அது வந்து அண்ணாதுரை வச்ச பேர். ஆனால் இப்போ வந்து நான் இயங்கிட்டு இருக்கிறது மணிபாரதிங்கிற பேரில் தான் வந்து இயங்கிட்டு இருக்கிறேன். இந்த நாகை பொன்னி அப்படிங்கிற பேரில் வந்து அந்த என்னோட சிறுகதையை முதலாக பார்த்தோன்னே அப்படியே மனசுக்குள்ளார ஒரு பயங்கர சந்தோஷம் வந்துருச்சு. சரி, நம்மளாலையும் வந்து எழுத முடியும். ஏன்னா அந்த கதையை படிச்சுட்டு ஒரு சிலர் வந்து கருத்தெல்லாம் பதிவிட்டு இருந்தாங்க, நல்லா இருக்கு கதை அப்படின்னு சொல்லி. அதை பார்த்தோன்னே எனக்கு சரி, நம்ம இதுலேயே வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படி சிறுகதை தான் முதல்ல எழுத ஆரம்பித்தேன் நான். அப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் கதை வந்து பார்த்தீங்கன்னா ராணி வார இதழில் வந்தது. அப்புறம் குமுதம், விகடன், கல்கி, அப்படியே ஒரு 400 சிறுகதைகளுக்கு மேலே வந்து. சார், இந்த கதையெல்லாம் படிச்சுட்டு வீட்டில் எதுவும் என்ன சார் சொன்னாங்க? எங்கள் வீட்டில் அப்போ வந்து நான் வந்து சின்ன வயசுலேயே நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா 17-18 வயசுலேயே என்னுடைய முதல் சிறுகதை வந்து பத்திரிகையில் பிரசுரம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஈடுபாடு இல்லை. ஏதோ பையன் எழுதிட்டு இருக்கிறான்
அப்படிங்கிற அளவுல தான் வந்து அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு என்ன அப்படின்னா வந்து அது நாளடைவுல எழுத 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 ஒரு கட்டத்துல எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, சரி நம்ம இந்த சிறுகதையிலேயே உழண்டுட்டு இருக்கிறத விட அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சினிமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மனசுக்குள்ளார வந்தது. அதன் அடிப்படையில தான் கிளம்பி நான் வந்து சென்னைக்கு வந்தேன். நான் சென்னை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க யாரை சார் அப்ரோச் பண்ணீங்க? சென்னைக்கு வந்தோன்னே என்னன்னா, நான் வந்து படிச்சது வந்து ஐடிஐ. நான் ஐடிஐல வந்து ஒயர்மேன் ட்ரேட் அப்படின்ற ஒரு ட்ரேடு தான் படித்தேன். வீட்டில் என்ன சொல்லுங்க சென்னை வந்தீங்க? நான் என்னென்ன சென்னைக்கு போகிறதையே சொல்லலை. நான் என்ன செஞ்சேன்னா, வீட்டில் வந்து எனக்கு எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு. பிரச்சனைனா திட்டாரு, அவ்வளோதான் திட்டாரு. நான் கோவத்தில் வந்து என்ன செஞ்சேன்னா, சொல்லாமல் கோச்சிக்கிட்டு கிளம்பிட்டேன் வீட்டிலேருந்து. ஏன்னா அதுதான் ஒரு காரணம். என்னென்னா வந்து நம்ம வந்து சினிமாவுக்கு போகிறோம் அப்படின்னா அவங்க விட மாட்டாங்க. சரி இந்த சண்டையை காரணமாக வச்சுக்கிட்டு சென்னைக்கு போயிடும்னு சொல்லிட்டு சென்னைக்கு கிளம்பி இங்கே வந்துட்டேன். நான் இங்கே வந்துன்னா இப்போ என் கூட ஐடிஐயில் படித்த ஒரு பையன் கணேஷ் மோகன் சொல்லி அவர் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அம்பத்தூரில் வந்து சிவானந்தா ஸ்டீல்ஸில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தார். அவரை நேராக வந்து மீட் பண்ணோன்னே அப்போ அவர் என்ன சொன்னார்னா வந்து இங்கே டெம்பரவரியாக ஆள் எடுப்பாங்க, நீங்கள் வேணால் கொஞ்ச நாளைக்கு இங்கே ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த சிவானந்தா ஸ்டீல்ஸில் என்னை சேர்த்து விட்டார். அந்த சிவானந்தா ஸ்டீல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரேன் ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணேன். மேலே ஓடும்ல, வெயிட்டு தூக்கிட்டு போகும்ல, அந்த கிரேன் ஆப்ரேட்டராக ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ண அந்த கம்பெனியில். அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் வந்து ஷிஃப்ட் முடிஞ்சோடனே வந்து இங்கே டி நகருக்கு வந்து அங்கே இருக்கிற இயக்குநர்களை தேடி வாய்ப்பு கேட்டு அப்படியே அலையிறது. அந்த காலகட்டத்தில் நான் வந்த காலகட்டத்தில் பெரிய டைரக்டர்னு பார்த்தீங்கன்னா மணிவண்ணன், இப்படி மணிரத்னம், இப்படி பெரிய பெரிய டைரக்டர்ஸ் இருந்தாங்க. அப்படியே பாரதி ராஜா, பாக்கியராஜ் இவங்களெல்லாம் தேடி அலைஞ்சிருக்கிறேன். நான் போய் ஆஃபீஸ் வாசலில் நிற்கிறது, யாரும் மதிக்க மாட்டாங்க. நம்ம போய் நம்ம ஏதாவது கிடைச்சிருங்கிற ஒரு நம்பிக்கையில போய் நின்று அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். எதுவும் கிடைக்கல. ஏன்னா நம்ம முயற்சி செஞ்ச மொழி அது டக்குன்னு எனக்கு வந்து கூப்பிட்டு உங்களை கேட்டிருக்காங்களா சார், என்ன எதுக்காக வந்த, என்ன ஏது, இந்த மாதிரி? இல்ல பேசுவாங்கன்னா அவங்க லெவல்ல பேசல யாரும். அவங்க அசிஸ்டன்ட் லெவல்ல இருக்காங்கல்ல, அவங்க கேட்பாங்க எந்த ஊரு என்ன ஏதுன்னு கேட்பாங்க. அப்புறம் சொல்லுவாங்க இங்க 6 பேர் இருக்காங்க, 7 பேர் இருக்காங்க, இப்போ வாய்ப்பு கிடைக்காது, நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாருங்க, இப்படிதான் சொல்லுவாங்க. என்னன்னா வந்து நமக்கு என்னன்னா எந்த முதல் முயற்சியுமே வந்து வெற்றி அடைஞ்சிடாது. நம்ம தொடர்ந்து போராடிக்கிட்டே இருந்தோம்னாக்கா எப்போவாவது ஒரு நாள் வந்து அந்த கதவு வந்து நமக்கு திறக்கும். அது வரைக்கும் நம்ம நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. அதுதான் அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த தொழிலேருந்து நீங்க வந்து பத்திரிகை தொழிலுக்கு எப்படி சார் வந்தீங்க? பத்திரிகை துறைங்கிறது நான் அடிப்படையில் சொன்னால எழுத்தாளர் இல்லை, நான் சிறுகதை எழுத்தாளராக இருந்திருக்கிறேன். அதோட வந்து துணுக்கெல்லாம் நிறைய எழுதியிருக்கிறேன். அந்த காலகட்டத்தில் நிறைய கேள்வி பதில்கள் பகுதிகளுக்கு வந்து கொஸ்டின் அனுப்புறது, இப்படி கிட்டத்தட்ட வந்து நிறைய விஷயங்கள் பத்திரிகைகள் நான் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு தான் நான் என்ன செஞ்சேன்னா வந்து இந்த சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணி வாய்ப்பு கிடைக்காம போய் அப்போ அதே மாதிரி யோசித்தேன், இது உள்ள எப்படி நுழையிறது, இவ்வளோ பெரிய கோட்டையாக இருக்குது, நம்மளை யாருக்குமே தெரியல, எப்படி ஒரு ஐடென்டிஃபை ஆகுறது நம்ம அப்படின்னு உட்காந்து யோசிக்கும் போது அப்போதான் ஒரு நாள் வந்து தோணுச்சு, சரி நம்மகிட்ட இருக்கிறது வந்து ஒரு பத்திரிகை அப்படிங்கிற ஒரு ஆயுதம் வந்து நம்மகிட்ட இருக்குது, நம்மளால எழுத முடியும். இதை வச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது ஒரு சினிமா பத்திரிகையில் போய் ஒரு ரிப்போர்ட்டராவோ இல்லை வந்து ஒரு உதவி ஆசிரியராவோ சேர்ந்துட்டோம் அப்படின்னாக்கா அதை வச்சுக்கிட்டு நம்ம சினிமாக்காரங்களை ஈஸியாக வந்து ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன செஞ்சோன்னா, அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து தராசுன்னு ஒரு பத்திரிகை வந்து ஷாம் நடத்திட்டு இருந்தார்ல, அவரே திரைச்சுவைன்னு ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தாரு. அவரோட பத்திரிகைகள் எல்லாம் வந்து அப்போ நான் எழுதியிருக்கிறேன். நான் எனக்கு தெரியும், நாகை பொன்னின்னா அவருக்கு தெரியும், அந்த அளவில் வந்து ரீச் ஆன ஒரு நேம் நம்ம நேம். அதை வச்சுட்டு ஒரு நாள் வந்து அவரை பார்க்கலான்னு சொல்லி ஆஃபீஸுக்கு போனேன். எக்மோரில் ஆஃபீஸ் இருந்தது, ஆனால் நான் போன அன்னைக்கு அவர் ஊரில் இல்லை. சரி அதுவும் தோல்வி தான் நமக்கு. சரின்ட்டு வர்றதுக்கு 2-3 நாள் ஆகும் அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியில் வந்தேன். நேராக பக்கத்தில் எக்மோரில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருந்தது, அங்கே போய் ஒரு லெட்டர் வாங்கி அவருக்கு எழுதுனேன். இந்த மாதிரி சார் நான் வந்து உங்களை பார்க்க வந்தேன், நீங்கள் இல்லை, எனக்கு வந்து உங்கள் பத்திரிகையில் வந்து எனக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் வந்து இது மாதிரி என் லைஃப் வந்து லீட் பண்ணிக்குவேன் சார் அப்படின்னு சொல்லி எழுதி போட்டுட்டு நான் திருப்பி வந்துட்டு சிவானந்த ஸ்டீல்ஸில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். 1 வாரம் கழிச்சு அவர்கிட்ட லெட்டர் வந்தது, இந்த மாதிரி உங்களை கடிதம் பார்த்தேன் நானே, நீங்கள் வந்து என்னை மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் போட்டிருந்தாரு. அப்புறம் போய் பார்த்தோன்னே என்னன்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி விஷயம், என்னோட லட்சியம் அப்படிங்கிறது வந்து சினிமாவில் வந்து டைரக்டர் ஆகுறது தான், இடைப்பட்ட காலங்களில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணலான்னு பார்க்குறேன் சார் அப்படின்னா. அவரும் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இங்கே வர்றவங்க எல்லாருமே அதே மோட்டிவேஷனில் தான் வராங்க, கொஞ்ச நாள் இருக்கிறாங்க ஓடிடுறாங்க, பரவாயில்ல நீங்கள் ஒர்க் பண்ணுற வரைக்கும் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மறுநாள் என்னை ஜாயின் பண்ண சொன்னார். இந்த திரைச்சுவை பத்திரிகையில் வந்து சப் எடிட்டராக வாய்ப்பு கொடுத்தாரு எனக்கு. ஸோ நானும் அதை நல்லா கையில் எடுத்துக்கிட்டு
அப்படியே எனக்கு ஒரு இது ஐடி கார்டு ஒன்று கொடுத்தாங்க. அப்படியே வந்து ஒரு சப் எடிட்டுங்கிற பேரில் வந்து அப்படியே சினிமாக்குள்ளார என்ட்ரானா ரொம்ப ஈஸியாக என்ட்ரானா. இதெல்லாம் வீட்டில் சொன்னீங்க சார்? நான் இங்கே சினிமா பத்திரிகையில் நான் சொல்லலை, ஏன்னா அந்த சிவானந்த ஸ்டீல்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததை மட்டும்தான் நான் சொன்னேன். நான் பத்திரிகைக்கு மாறினதெல்லாம் நான் அவங்கள்ட்ட சொல்லலை. நான் அதை அப்புறம் அப்படியே படிப்படியாக நாளடைவில் தெரிஞ்சுக்கிட்டாங்களே ஒழிய டக்குன்னு நான் வந்து அவங்க சொல்லலை. ஏன்னா அப்பா என்ன சார் சொன்னாங்க பத்திரிகை வேலை கிடைச்சவொன்னே? எங்க அப்பாவுக்கு என்னன்னா ஆரம்பத்துல அதுல வந்து விருப்பம் கிடையாது. ஆரம்பத்துல வந்து விருப்பம் கிடையாது. அதுக்கப்புறம் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, சரி இவனை வந்து நம்ம மாத்த முடியாது, இவனுடைய நோக்கம் வந்து இதுவா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அப்புறம் வீட்டுல சரி உன் விருப்பப்படி என்ன தோணுதோ அதை வந்து செய்ய வா, அதுலயே டிராவல் பண்ணி வா அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. சூப்பர் சார். சார் அதுவே இப்போ பத்திரிகையில் நீங்க ஜாயின் பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் நீங்க இப்போ சினிமாவில் போயிட்டு நம்ம யாராவது பேட்டி எடுப்போம்ல சார்? ஆமா, ஃபர்ஸ்ட் நீங்க அப்ரோச் பண்ண ஆள் யார்? அதாங்க என்னன்னா, அந்த ஏவிஎம் ஸ்டுடியோ இருக்குல்ல, இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு போட்டாங்க. ரோடு போட்டு யார் வேணாலும் போகலாம், ஏன்னா உள்ள ஃப்ளாட் கட்டிட்டாங்க. அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏவிஎம் ஸ்டுடியோவில் அவ்வளோ சீக்கிரம் யாருமே என்ட்ரு ஆக முடியாது. ஏன்னா அந்த மெயின் என்ட்ரன்ஸில் ஒரு செக்யூரிட்டி உட்காந்துருப்பாரு, அப்புறம் உள்ளே போகணுன்னு அங்கே ஒரு கேட் இருக்கும், அங்கே ஒரு செக்யூரிட்டி உட்காந்துருப்பாரு. அந்த செக்யூரிட்டிக்கு பக்கத்தில் வந்து ஒரு அவங்களுடைய ஆஃபீஸ், செக்யூரிட்டி ஆஃபீஸ் ஒன்று இருக்கும். யாராக இருந்தாலும் அங்கே ஃபில்டர் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. அப்புறம் உள்ளே போனோம்னாக்கா அங்கே ஃப்ளோருக்கிட்ட ஒரு செக்யூரிட்டி உட்காந்துருப்பாரு அந்த என்ட்ரன்ஸில். ஸோ 3 செக்யூரிட்டியை கடந்து தான் நீங்கள் வந்து ஃப்ளோருக்குள்ளேயே போக முடியும். அப்போ சினிமா அல்லாத ஆட்கள் வந்து உள்ளே போகிறது வந்து ரொம்ப கஷ்டம். முதல் செக்யூரிட்டியை நம்மளை ஃபில்டர் பண்ணி வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. அப்படிதான் நானும் பல தடவை போய் திரும்பி வந்திருக்கிறேன். ஆனால் என்னன்னா, இந்த பத்திரிகை அப்படின்னு ஒரு அடையாளம் நமக்கு வந்த பிறகு ரொம்ப ஈஸியாக போயிட்டேன் ஏவிஎம் உள்ள. யாருன்னா ப்ரெஸ் அப்படின்னோம்னா கார்டை காமிச்சோம்னா உள்ளே விட்டுடுவாங்க. ஒரு என்ட்ரி மட்டும் போட சொல்லுவாங்க, போட்டுட்டு அப்படி போயிடலாம் நம்ம. அப்போ நான் ஃபஸ்ட்டு ஏவிஎம்குள்ளார என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஷூட்டிங் வந்து நடந்துட்டு இருந்தது. ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் தான் வசந்தின்னு ஒரு படம், மோகன் ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்தார். அந்த ஷூட்டிங் தான் நடந்துட்டு இருந்தது. சரி மோகன்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர்கிட்ட சொன்ன, இந்த மாதிரி திரைச்சுவைங்கிற பத்திரிகையிலேருந்து வந்திருக்கேன் சார், உட்காருங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் உட்காந்தேன். அவர் ஷார்ட்டு முடிச்சுட்டு வந்து உட்காந்தாரு. அப்புறம் எனக்கு கேள்வி கேட்டெல்லாம் அனுபவம் கிடையாது. சரி, எனக்கு என்னன்னா உள்ளுக்குள்ள என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு அவ்வளோ பெரிய ஹீரோவை பக்கத்தில் பார்க்கும்போது அந்த பதட்டம் தான் இருக்குது ஒழிய பளிச்சுன்னு என்ன கேள்வி கேட்கறதுன்னு தெரியல. ஒரு தடுமாற்றம் எனக்குள்ளார இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் அவர்கிட்ட வந்து நான் வந்து கேட்டேன், வந்து என்ன கேட்குறதுன்னு தெரியல, அனுபவமே கிடையாது. நான் திடீர்னு என்னன்னா அந்த நேரம் அவர் ஒரு சரிவுல இருக்கிறார். அவரோட படங்கள் பெரிய ஹீரோவா இருந்து அப்புறம் வந்து படங்கள்லாம் போகாம சரிவுல இருக்கிற ஒரு காலகட்டம். நான் டக்குன்னு என்ன கேட்டேன்னா, சார் உங்க படங்கள்லாம் ஏன் சார் தொடர்ந்து ஓடுறது இல்லைன்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட் கேள்வியே அதுதான். பயங்கரமான டென்ஷன் ஆயிட்டாரு அவரு. கோபம் வந்துருச்சு, அப்படியே கண்ணுக்குன்னெல்லாம் அவருக்கு சிவந்து போச்சு அவருக்கு. அப்புறம் வந்து அதுக்கு அப்படியே தடுமாறி ஒரு பதில சொன்னார். அப்புறம் திருப்பி வந்து என்னன்னா வந்து, நீங்க ஏன் சார் சொந்த குரல்ல பேசுறது இல்லைன்னு கேட்டேன். அப்பதான் அவர் சொந்த குரல்ல பேச ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு படமா 2 படமா. ஏன்னா இந்த சுரேந்தருக்கும் அவருக்கும் ஏதோ பிரச்சனை வந்துருச்சு. வந்துட்டு அதை கேட்டோன்னே மறுபடியும் ஒரு டென்ஷன் ஆயிட்டார் அவர். அவர் திருப்பி என்ன கேள்வி கேட்டார், நீங்க எவ்வளவு நாளா ஃபீல்டில் இருக்கீங்கன்னு. நம்ம இன்னைக்குதான் வந்திருக்கங்கிறத ஒருத்தர் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க ஜாயின் பண்ண உடனே வந்து நீங்க மோகன் சார் தான் ஃபர்ஸ்ட் அப்ரோச்? ஆமா, நான் ஏவிஎம் உள்ள போனா ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. ஒரு பக்கம் பார்த்தா விஜயசாந்தியோட ஒரு படம் ஏதோ ஒன்று ஷூட்டிங், தெலுங்கு படம் ஏதோ ஒன்று நடந்துட்டு இருந்தது. இந்த பக்கம் ஏவிஎம் ஒரு மோகன். சரி விஜயசாந்தி நமக்கு தெலுங்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நேரம் அவர்கிட்ட போயிட்டோம் மோகன் கிட்ட. இப்போ 2வது கேள்வியும் இப்படி கேட்டோன்னு அவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாரு. நீங்க எவ்வளவு நாள் ஃபீல்டில் இருக்கீங்கன்னு கேட்டாரு. நம்ம இன்னைக்கு தான் வந்தோன்னு அவர்கிட்ட சொல்ல முடியாது, ஏன்னா அவர் இருக்கிற கோவத்தில் நம்மளை அடிச்சாலும் அடிச்சிருவாரு போல இருக்கு. நான் உடனே சார் ஒரு 1 இயரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொய் சொல்லிட்டேன். நான் சொன்னோடனே அப்புறம் வந்து சொன்னாரு, சரி நம்ம இன்னொரு நாள் சந்திக்கலாமா அப்படின்ட்டாரு. ஏன்னா அவர் மூட் அவுட் ஆயிட்டாரு. நான் ஒன்றும் சரி சார் பரவாயில்ல நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னா, எனக்கும் தெரிஞ்சிருச்சு நம்ம தப்பா கேள்வி கேட்டுட்டோம் அப்படின்னு. அப்புறம் சரி இது ஓகே, ஏதோ ராங்கா போயிடுச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் தான் நான் யோசிச்சு பார்த்தேன், என்ன நம்மள்ட்ட தப்பு இருக்கு, என்ன ஏன் அவர் இவ்வளோ டென்ஷன் ஆனாரு அப்படின்னு. அப்புறம் நாளடைவில் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்னன்னா, இதே கேள்வியை நம்ம வேற மாதிரி கேட்கணும். என்னன்னா, இப்போ உங்க படங்கள்லாம் வந்து தொடர்ந்து தோல்வி அடையுத ஏன்னு கேட்காம, உங்க படங்கள்லாம் வந்து ஏன் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அடையல, இப்படி கேட்டுருக்கலாம் அந்த கேள்வி. அதுக்கு அழகா பதில் சொல்லியிருப்பாரு. அப்படிலாம் கேட்கணுங்கிறது பின்னாடி புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயத்த கூட வந்து அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி கேட்டோம்னாக்கா கோவப்படாம பதில் சொல்லுவாங்கன்றது அப்படியே நாளடைவில் அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம அந்த அனுபவத்தில் வந்து அடைஞ்ச ஒரு விஷயம் தான் அது. ஓகே சார். நீங்க ஏதோ இயக்குநர்களை பேட்டி எடுத்துருக்கீங்களா சார்? இயக்குநர்கள் வந்து பார்த்திபனை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் நான் அந்த காலகட்டத்தில். அப்போதான் புதிய பாதை
அண்டர் ப்ரொடக்ஷனில் நடந்துட்டு இருக்குது. ஓகே. அண்டர் ப்ரொடக்ஷனில் நடந்துட்டு இருக்குது. சீதாவெல்லாம் நான் நிறைய இன்டர்வியூ எடுத்துட்டேன். சீதாவெல்லாம் இன்டர்வியூ எடுத்து நிறைய நல்லா பழகிட்டேன். அப்போ தான் பார்த்திபனை ஃபர்ஸ்ட் டைம் போய் இன்டர்வியூ எடுத்தேன். நான் இன்டர்வியூ எடுத்தப்போ வந்து அவர் தான் தெரியுமா, அவர் ரொம்ப அழகாக பேசுவார், நிறைய புது விஷயங்கள் எல்லாம் சொல்லுவார், அப்படியெல்லாம் நிறைய விஷயங்களை சொன்னார். அவர் பேசின விதமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ நான் வந்து தலைப்பே என்ன வச்சேன்னா, பாவரிசை இயக்குனர்கள், அதாவது வந்து பாலச்சந்தர், பாரதி ராஜா, பாக்கியராஜுக்கு அப்புறம் மற்றும் ஒரு பாவரிசை இயக்குனர் பார்த்திபன் போட்டு தான் எழுதினேன். நான் எழுதிட்டு அப்புறம் அதை படிச்சுட்டு இன்டர்வியூ வந்ததுக்கப்புறம் படிச்சுட்டு அவர் வந்து என்னை ரொம்ப கூப்பிட்டு பாராட்டினாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட புதிய பாதை ரிலீஸுக்கு வந்து என்ன செஞ்சாருன்னா, பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் வந்து ஒரு இன்விடேஷன் கொடுத்துருந்தாரு. அந்த இன்விடேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா என்ன கண்டென்ட் அடிச்சிருந்தாரு அப்படின்னா, இது வந்து என்னுடைய முதல் குழந்தை, இந்த குழந்தைய வந்து நீங்க வந்து பார்த்துட்டு பாராட்டி அந்த குழந்தையோட நாக்கில் வந்து நீங்க வந்து இனிப்பு தடவிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இன்விடேஷன் அனுப்பிச்சிருந்தாரு புதிய பாதைக்கு. நான் என்ன செஞ்சேன்னா சரின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் ஷோ நடந்தது, நானும் போயிருந்தேன். உண்மையிலே படம் பார்த்தா சூப்பராக இருந்தது. யாரும் செய்யாத ஒரு விஷயத்த நான் செஞ்சேன். என்ன அப்படின்னா, அவர் சொல்லியிருந்தாருல்ல நாக்கில் இனிப்பு தடவிட்டு போங்க, எல்லாரும் படம் பார்த்துட்டு வெளியில வரும்போது கை கொடுத்துட்டு போனாங்க. நான் மட்டும் என்ன செஞ்சேன்னா ஒரு சாக்லேட் வாங்கி வச்சிருந்தேன். நான் மட்டும் என்னன்னா ஒரு நிமிஷம் நின்று அந்த சாக்லேட்டை பிரிச்சு அந்த சாக்லேட்டை அவர் நாக்க நீட்டுன்னு சொல்லி ஒரு வாயில வச்சேன். அப்படியே பார்த்துட்டு என்ன கட்டி பிடிச்சிட்டாரு அவரு. இல்ல அவரு எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே புதுசா விதமா பண்ணுவாரு. தனக்குன்னு ஒரு அடையாளத்தை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி தான் பண்ணுவாரு. இப்பவும் அந்த மாதிரி தான் இன்விடேஷன் பண்ணிட்டு. சார் நீங்க வந்து அதுக்கப்புறம் ஹீரோயின்ஸ் யாராவது அப்புறம் ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற அந்த காலகட்டத்துல எல்லா ஹீரோயினையும் அதுல சுவாரஸ்யமா என்ன நிறைய பேர் எடுத்திருக்காங்க. அதாவது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ராதிகா, அமலா, கௌதமி, சீதா, ராதா, நிரோஷா, இப்படி அன்னைக்கு பீக்கில் இருந்த எல்லா ஹீரோயினையும் சுவாரஸ்யமா நிறைய இருக்குது. என்னன்னா வந்து ராதாவை நான் சந்திச்சதே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்தான். என்ன அப்படின்னா, இப்போ ராஜா ஷூட்டிங் வந்து வாகினியில வந்து நடந்துட்டு இருந்தது. இப்போ வாகினியில் அதுதான் கிரீன் பார்க் ஹோட்டலாக மாறிடுச்சு. அங்கே வந்து ஒரு ஃப்ளோரில் நடந்துட்டு இருந்தது. இதே மாதிரி போனேன் நான். என்ன படம் ஷூட்டிங்னா இந்த மாதிரி ராஜா நடக்குன்னா யார் இருக்காங்கன்னா ராதா இருக்காங்க அப்படின்னோடனே ராதாவோட அசிஸ்டன்ட் வந்து இந்த மாதிரி திரைச்சுவையிலேருந்து வந்திருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னு உட்காருங்கன்னு சொன்னாங்க. நான் உட்காந்துருந்தேன். ஒரு 5 நிமிஷத்துல ராதா வந்தாங்க. வெளியில வந்தவங்க என்ன பேசவே விடல, பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கத்துறாங்கன்னா வந்து உங்களுக்கெல்லாம் நீங்களாம் வந்து நேரடியாக வந்து பேட்டி எடுக்க மாட்டீங்களா, நீங்களா தானே நியூஸ் எழுதுவீங்க, ஏன் கான்ட்ரவர்ஷியல் எழுதுறவங்களாச்சா, எதுக்கு நீங்க நேரடியாக வரீங்கன்னு கண்ணாமன்னு கத்துறாங்க. என்னன்னா அதுக்கு ஒரு 2-3 இஷ்யூக்கு முன்னாடி இவங்களை பத்தி திரைச்சுவையில யாரோ தப்பா எழுதிட்டாங்க போல இருக்கு. அந்த விஷயம் எனக்கு தெரியாது. நான் அவங்ககிட்ட சொல்றேன், ஏங்க அந்த நியூஸுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்க, நான் இப்போதாங்க ஜாயின் பண்ணியிருக்கிறேன், வந்து இனிமே வந்து கான்ட்ரவர்ஷியல் நியூஸ் எல்லாம் வராது பத்திரிகை ஜென்யூனா நடத்தலாம்னு பாக்குறோம் அப்படின்னா அவங்க நிக்கவே இல்லை. அவங்க பாட்டு உள்ள கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. அப்புறம் உள்ளேருந்து ராதா ரவி வெளியில வந்தார். வெளியில வந்துட்டு அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோன்னா அவர் சொன்னான். அப்புறம் அவர் சொன்னார், ஏமா அவர் புதுசாக தானே வந்திருக்கிறாரு, அப்புறம் அவர்கிட்ட போய் கத்துனீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னோன்னா அப்புறம் தான் கொஞ்சம் சாஃப்டானாங்க. அவங்க சாஃப்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா சரி உட்காருங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா என்னன்னா அப்படி சண்டையில ஆரம்பிச்ச ஒரு நட்பு இருக்கு பாருங்க, அவங்க ஃபீல்டை விட்டு கல்யாணம் பண்ணிட்டு போற வரைக்குமே வந்து என் கூட அவ்வளவு க்ளோஸா இருந்தாங்க அவங்க. இதுல இருந்து நீங்க வந்து உதவி இயக்குனரா எப்படி சார் ஜாயின் பண்ணீங்க? இது என்னன்னா இப்படி இந்த 1 வருஷம் தான் நான் டார்கெட் வச்சிருந்தேன். நான் 1 வருஷம் பத்திரிகையில வேலை செய்வோம், அதுக்கப்புறம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்னன்னா அந்த 1 வருஷத்துல பாத்தீங்கன்னா நான் வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், ரஜினி, கமல், சத்யராஜ், பிரபு, கார்த்திக், இவங்கெல்லாம் அப்ப பெரிய ஹீரோ, எல்லார்ட்டையுமே இன்டர்வியூ எடுத்து அவங்களோட பழகி இண்டஸ்ட்ரியில வந்து நம்மளும் ஒரு ஆளு அப்படின்னு ஒரு நல்ல ஐடென்டிஃபை ஆயிட்டேன் நான். என்ன எல்லாருக்குமே தெரியும், போனா வந்து வாங்க அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு, ஒரு அப்பாயின்மெண்ட் இல்லாம போய் அவங்களை மீட் பண்ற அளவுக்கு, ஒரு பேரை போய் ஒருத்தர் வீட்டு வாசல்ல நின்று நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா உடனே உள்ள வாங்கன்னு கூப்பிடுற அளவுக்கு ரீச் ஆயிட்டேன் நான். அந்த அளவுக்கு நம்ம நினைச்ச ஒரு விஷயத்த அதில் அடைஞ்சிட்டேன் நான். பெரிய ஹீரோஸ், ஹீரோயின், ப்ரொடியூசர், டைரக்டர் எல்லாத்தையுமே வந்து இன்டர்வியூ எடுத்தேன். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து எனக்கு வந்து டிபி.கே. சந்திரன் இருக்கார்ல டைரக்டர், அவரோட வந்து நல்ல நட்போட பழகிறதுக்கான ஒரு சூழல் வந்து அமைஞ்சுது. அப்பதான் சரின்னு நான் முடிவு பண்ணேன், சரி ஓகே இதுதான் நமக்கு வந்து சரியான ஒரு டைமு, இதுக்கு மேலே நம்ம பத்திரிகைகளை தொடர வேண்டாம்னு சொல்லி முடிவு பண்ணி நேரம் என்ன செஞ்சேன்னா வந்து அவர்கிட்ட கேட்டேன் நான், இந்த மாதிரி விஷயம் சார் அப்படின்னு. அவர் கொஞ்சம் யோசிச்சாரு. ஏன்னா பத்திரிகையாளர் வந்து உதவி இயக்குனராக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா
மற்ற நடிகைகள்லாம் என்ன சொல்லுவாங்கன்றது ஒரு பயம் அவருக்கு இருந்தது. ஏன்னா இங்க நடக்கிற எதையாவது ஒரு விஷயத்த போய் பத்திரிகை நண்பர்கள்ட்ட சொன்னா எழுதிட்டா நாளைக்கு தப்பாயிருமேன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சாரு. அப்புறம் நான் சொன்னேன், இல்லை சார், அது இல்லை, எனக்கு வேலை, இதுதான் வேலை, வந்தது இதுக்காக தான், அதனால நீங்க தைரியமா என்ன சேர்த்துங்க சார், அந்த மாதிரியான எந்த இதுவும் ஒரு பிட்டு கூட என்கிட்ட இருந்து வெளியில போகாது சார்னு சொல்லி சொன்னதுக்கு பிறகு அப்புறம் தான் வந்து அவரு ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு.